கர்த்தருடைய கிருபை நம் யாவரோடும் கொடுத்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அந்த கடைசி பகுதியை மீண்டும் வாசிக்கிறேன். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. தேவனுடைய கிருபையினாலே நாம் நேற்றைய இரவு கண்கள் தெளிந்தவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை நாம் கேட்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதிலே நாம் குறிப்பாய் பார்த்தோம், நம்முடைய கண்கள் தெளிவடையாத நிலைமையிலே, நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அல்லது நம்முடைய கண்கள் எப்படி காணப்படுகிறது என்பதை குறித்து பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். கண்கள் என்பது வேதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. சரீரத்திலே மாத்திரமல்ல, வேதத்திலும் சரி பரலோகத்திலும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதோடு கூட நம்முடைய கண்கள் தெளிவில்லாததாய் இருக்கும் பொழுது, தெளிவடையாமல் காணப்படும் பொழுது நம்முடைய கண்கள் எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி 2 காரியங்களை நாம் பார்த்தோம். 1, நம்முடைய கண்கள் தெளிவடையாமல் இருக்கும் என்றால் அது அந்தகாரப்பட்ட கண்களாய் காணப்படுகிறது என்பதை பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அந்தகாரப்பட்ட கண்கள் என்று சொல்லி நாம் அதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அந்த அந்தகாரப்பட்ட கண்கள் நம்முடைய கண்களாய் மாறும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? நாம் தடவி திரிகிறவர்களாயும், நம்முடைய வழிகள் வாய்க்காமல் போகிறதாயும், நாம் ஒடுக்கப்பட்டு பறிகொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அதுதான் அந்தகாரப்பட்ட கண்களை உடையவர்களுடைய அடையாளம் என்பதையும் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அதனால் என்ன நடக்கிறது? ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்கள் அந்தகாரத்தின் கண்களாய் மாறினால், அவனுடைய கண்கள் இருளடைந்ததாய் பார்வையற்றதாய் மாறினால் என்ன நடக்கிறதாம்? அவன் ஏமாற்றப்படுகிறவனாய், தந்திரத்தினால் ஏமாற்றப்படுகிறவனாய் மாறுகிறான். 2வது, அவனுக்கு ஆகாத காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே சம்பவிக்கிறதாய் மாறுகிறது. அதற்கு உதாரணமாகத்தான் நாம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்திலே இருந்து நாம் பார்த்தோம். அவனுடைய கண்கள் அந்தகாரப்பட்டபடினால், பார்வை இல்லாமல் போனபடினால் அவன் யாக்கோபின் நிமித்தமாய் ஏமாற்றப்படுகிறான். அவன் தந்திரமாய் ஏமாற்றப்படுகிறான். 2வது, அவனுடைய மூத்த மகனாகிய ஏசாவின் நிமித்தமாய் ஆகாத காரியம் அவனுடைய குடும்பத்திலே சம்பவிக்கிறதை நாம் பார்த்தோம். இது எல்லாமே எப்ப நடக்குது? கண்கள் தெளிவில்லாத பொழுது அது நடக்கிறது என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். 2வதாய், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கண்கள் தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது அங்க என்ன சம்பவிக்கிறது? அவர்கள் கண்கள் எப்படியாய் மாறுகிறதாம்? அவர்கள் கண்கள் கண்மயக்கமுடையதாய் மாறுகிறது, அல்லது அவர்கள் ஜீவியம் கண்மயக்கமுடைய ஜீவியமாய் மாறுகிறது. கண்மயக்கம் என்றால் என்ன? அது நோக்கத்தை இழந்து போகிறது. வந்ததான நோக்கத்தை மறந்து போய் வேறொரு காரியத்திலே செயல்படுவது. அதற்கு உதாரணமாக தான் நாம் பார்த்தோம், எலிசாவினுடைய ஜீவியத்திலே அங்கு சீரியர் ராஜா தன்னுடைய படையை அனுப்புகிறான் எலிசாவை பிடித்து வரும்படியாகவும், அங்க இருக்கிற ஜனங்களை மேற்கொள்ளும்படியாகவும். ஆனா அங்க என்ன நடக்கிறது? அவர்களுக்கு கண்மயக்கம் வர வேண்டும் என்று எலிசா ஜெபித்த உடனே கர்த்தர் கண்மயக்கத்தை கொடுத்தார். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? எலிசா சொல்லுகிறான், நீங்கள் வந்த வழியும் இது அல்ல, பட்டணமும் இது அல்ல, என்னை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்த நோக்கத்தையே அவன் மாற்றி வேறொரு இடத்திற்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கண் மயக்கம் என்பது நம்முடைய ஜீவியத்திலே நாம் தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட நோக்கம், நாம் அழைக்கப்பட்ட நோக்கம், நாம் ரட்சிக்கப்பட்ட நோக்கத்தை இழந்து போகிறதான் கண் மயக்கம் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு உதாரணமாய் 2 கூட்டத்தை பார்த்தோம். அதாவது 2 மனிதர்களை நாம் பார்த்தோம். 1, ஆகான் அவனுடைய தேசத்திற்காக யுத்தம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன? சாபத்தீட்டான எதையும் அவன் தொடக்கூடாது. ஆனால் பாபிலோனுடைய சால்வையை பார்த்த உடனே அதை எடுத்து வைத்துக் கொண்டான். அது இச்சகத்தின் நிமித்தமாய் அவன் கண்மயக்கம் வந்தது என்பதை நாம் பார்த்தோம். 2வது, யோனாவினுடைய ஜீவியம். யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? அவன் நினிவேவுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். ஆனா அவனுடைய என்னவா இருந்தது? அவன் தரிசிசுக்கு ஓடுகிறவனாய் இருந்தான். திரும்ப கர்த்தர் அடிச்சு கூட்டு வந்தார். திரும்பி அவனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? அவன் கர்த்தருடைய நோக்கத்துல இல்லாமல்
கர்த்தர் இவர்களை சங்கரிக்கணும், இவர்களை தண்டிக்கணும் என்கிற நோக்கத்திலே காணப்பட்டான். அது அவனுக்கு கண்மயக்கமாய் காணப்பட்டபடியினால் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பேசினான் என்பதை நாம் பார்த்தோம். இந்த கண்மயக்கத்தினால் என்ன பலன் வருகிறது, அதைத்தான் சீசர்களுடைய ஜீவியத்திலிருந்து வைத்து பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த கண்மயக்கம் வரும்பொழுது என்ன நடக்கிறது, அங்கு நாம் பட்டயத்தை உருவுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். பட்டயத்தை உருவுகிறது என்பது நம்முடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ளுவது. அப்ப வேதம் சொல்லுகிறபடி பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால் சாவான். அப்ப நம்முடைய பலத்திலே நாம் ஓடுகிறவர்களாய் மாறுகிறோம், நம்முடைய பலன் நம்மளை மேற்கொள்ளுகிறதாய் மாறுகிறது. இரண்டாவது, கண்மயக்கத்திலிருந்து என்ன நடக்கும், நாம் தேவனுடைய வாக்கியம் நிறைவேறாதபடி நாம் செயல்படுகிறவர்களாய் மாறுகிறோம். மூன்றாவது, நம்முடைய போராட்டத்திலே தேவனை விட்டு ஓடுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம் என்று சொல்லி மத்தேயு 26:43 56 வசனம் வரைக்கும் இந்த 3 காரியங்களை நாம் பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கண்கள் தெளிவுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்திலே நாம் கண்கள் தெளிவுடையவர்களாய் காணப்பட்டால் மாத்திரமே எல்லா தந்திரங்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா விக்கனங்களுக்கும், தவறான காரியங்களுக்கும், தவறான போதனைகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே அநேக காரியங்கள் வெளிப்படுகிறது. சத்தியம் என்கிற பெயர்களிலே அநேகர் அநேக காரியங்களை போதிக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கிறாரா என்றால் அது கிடையாது. இது இப்ப மாத்திரம் நடக்கல, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலேயும் இது நடந்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் அதை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப கண்கள் நாம் தெளிவுடையவர்களாய் காணப்பட்டால் மாத்திரமே நாம் வருகிற ஆபத்திலும், வருகிற தந்திரத்திற்கும், வருகிற விக்கனங்களுக்கும், சத்துருவின் கண்ணிக்கும் நாம் தப்புகிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். அவ நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தது கண்கள் தெளிவடையலைன்னா என்ன நடக்கும் என்று. ஆனா இப்பொழுது நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், கண்கள் தெளிவடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும், அங்கு என்ன சம்பவிக்கணும். நம்முடைய கண்கள் அல்லது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்கள் தெளிவடைய வேண்டும் என்றால், அவர்கள் கண்கள் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் அங்கு என்ன நடக்கணும் என்று சொல்லி 3 காரியங்களை நாம் பார்த்து தேவ சமூகத்திலே நம்முடைய கண்களை நாம் தெளிவுள்ளவர்களாய் மாற்றி தேவனுக்குள்ளாக உறுதியாய் நாம் காணப்படுவோமாக. முதலாவதாக, ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்கள் தெளிவடைய வேண்டும் என்றால் அங்கு என்ன சம்பவிக்கணும், அங்கு என்ன நடக்கணும். எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிரை கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாகவது கிருபை கிடைத்தது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எஸ்ரா சொல்லுகிறார், எங்களுக்கு ஒரு குச்சி கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கண்கள் தெளிவாக வேண்டும் என்றால் அங்கு என்ன கொடுக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது, அவனுக்கு ஒரு குச்சி தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு குச்சி தேவனால் கொடுக்கப்படும் பொழுது அவர்களுடைய கண்கள் தெளிவடைகிற கண்களாய் மாறுகிறது. அவர்கள் எந்த கண் மயக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்தகாரத்தின் கண்கள் உடையவர்களாய், அந்த அந்தகாரத்தின் நிமித்தமாய் பார்வையற்ற கண்களை உடையவர்களாய் காணப்பட்டாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குச்சி அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் கண்கள் தெளிவடைகிற கண்களாய் மாறுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாமும் இப்படிப்பட்ட எஸ்ராவை போல தேவ சமூகத்திலே ஒரு குச்சியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் அநேக நேரம் தேவ சமூகத்தில் என்ன கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு உம்முடைய பலத்த சேனையை கொடுங்க, எனக்கு உம்முடைய வரங்களை கொடுங்க, எனக்கு உம்முடைய தாளந்துகளை கொடுங்க, நான் பேசினது என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உம்முடைய வார்த்தை தப்பாமல் நிறைவேறணும். நான் ஒருத்தவர்களுக்கு கை வைத்து ஜெபித்தால் அவர்கள் சுகமாகணும். ஒருத்தவர்களை குறித்து நான் பேசும் பொழுது என் வாயிலிருந்து உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரணும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அது நல்லதுதான். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகவும் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே, தேவ பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே எது முக்கியமான விஷயமாய் காணப்படுகிறது, அது கண்கள் தான். அந்த கண் தெளிவடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அங்கு ஒரு குச்சி அவசியமாய் காணப்படுகிறது.
ஒரு குச்சி அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் கண்கள் அங்கு தெளிவடைகிற கண்களாய் மாறுகிறது. இந்த குச்சியை குறித்து நீங்க இங்க குச்சி என்று போடப்பட்டுள்ளது. ஆனால் எபிரேய மொழியிலையும் ஆங்கில வேதாகமத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அது நெயில்ஸ், அதாவது ஆணி அல்லது ஒரு பின் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது எப்படிப்பட்ட ஆணி அல்லது பின் என்றால் அது எப்படிப்பட்ட ஆணியாய் காணப்படுகிறது என்றால், ஒரு கூடாரம் ஒரு மனிதன் போடுகிறான் என்றால் அல்லது ஒரு கூடாரம் அமைக்கும் பொழுது அந்த கூடாரத்தின் உச்சியிலிருந்து அப்படியே ஒரு கயிறு வரும். அந்த கயிறை இழுத்து பிடிச்சு அந்த தரையில ஊன்றி ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறது தான் இந்த ஒரு குச்சி, இந்த ஒரு ஆணி. அந்த காலத்திலே குச்சியை ஸ்ட்ராங்கா பயன்படுத்தி இப்ப அதை செய்வார்கள், அதை அந்த கூடாரத்தை நிலைநிறுத்துவாங்க. இது இப்பயும் சரி, சில இடங்கள்ல கேம்பிங் போகும்போதெல்லாம் அப்படி செய்யறது வழக்கம். நான் வைவாம்ல நாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்கு நாங்க போகும் பொழுது, நாகாலாந்துல ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்கு போகும்போது அங்க எங்களுக்கு ட்ரிப் கூட்டு போயிருந்தாங்க. அங்க சில பேருக்கு நல்ல ப்ராப்பரான டென்ட் இருந்துச்சு, சில பேர் ப்ராப்பரான டென்ட் கொண்டு வந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆணி, அந்த பின்ஸ், அந்த ஹூக் எல்லாமே இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த நேரங்கள்ல நாங்க அங்க என்ன செய்தோம் என்றால், அங்க இருக்கிற ஒரு நல்ல பெரிய ஒரு நீளமான ஒரு அடி குச்சியை எடுத்து அதை தான் அந்த தரையில அடிச்சு நிப்பாட்டி அதுலதான் அந்த டென்ட்டை இழுத்து கட்டி அதுலதான் நைட்டு முழுக்க நாங்க தங்கி அங்கு ஊழியத்தை செய்கிறதாய் காணப்பட்டது. அப்ப இந்த குச்சி என்பது என்ன, எதை காட்டுகிறது? இங்க சொல்லப்படுகிற குச்சி எழுத்தின்படி பார்த்தால் அது கூடாரத்தின் உறுதியை நிலைநிறுத்துகிற, கூடாரத்தை இழுத்து பிடித்து நிறுத்துகிற ஒரு ஆணியாகிய அந்த குச்சியை காட்டுகிறது. அப்ப ஆனால் ஆவிக்குரிய ரீதியின்படி, வேதத்தின்படி இங்கு எலிசனா சொல்லுகிற குச்சி எதை காட்டுகிறது? அது 2 காரியத்தை காட்டுகிறது. உலகத்தின்படி எழுத்தின்படி பார்த்தால் அது ஒரு கூடாரத்தின் குச்சி. ஆனால் ஆவிக்குரியபடி எஸ்ராவின் நோக்கத்தின்படி, அதை வேதம் சொல்லுகிறபடி நாம் பார்த்தோம் என்றால் அது 2 காரியத்தை காட்டுகிறது. ஒண்ணு, அது என்னவாம்? ஏசாயாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனம், அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். இந்த குச்சி என்பது எதை காட்டுகிறது? அது ஒரு உறுதியை காட்டுகிறது. தேவனினால் கடாவப்படுகிற, தேவனினால் உறுதிப்படுத்தப்படுகிற நிலைமையை காட்டுகிறது. இங்க தேவன் சொல்லுகிறார் பாருங்க, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். என்ன அர்த்தம்? அந்த குச்சியை தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்தார் என்றால் அவன் நிற்கிற ஸ்தலம் முதலாவது அது உறுதியான ஸ்தலமாய் மாறுகிறது. அவன் நிற்கிற ஸ்தலம் ஒரு களிமண் தரை அல்ல, ஒரு புதை நிலமும் அல்ல. தேவன் எந்த இடத்துல அவன் நின்றால் உறுதியாய் நிற்பானோ அந்த இடத்துல தேவன் கொண்டு போய் அவனை நிறுத்தி அவனை உறுதிப்படுத்துகிறதை காட்டுகிறது. அவன் எந்த இடத்துல இருந்தால், புயல் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவனுடைய கூடாரம் அசையாமல் காணப்படும் அல்லவா? அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் அவனை நிறுத்துகிறதை காட்டுகிறது. இது தேவனினால் உறுதிப்படுத்தப்படுகிறதை காட்டுகிறது. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்களுடைய கண்கள் தெளிவடைய வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து குச்சியை பெற்று அதில் உறுதியாயிருக்க வேண்டும். தேவனால் உறுதிப்படுத்துகிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படணும். தேவனால் உறுதிப்படுத்துகிற நிலைமையை அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்தகாரத்தின் கண் என்பது, அதே மாதிரி கண்மயக்கம் என்பது சுய பலத்தை காட்டுகிறது. ஆனா கர்த்தரால் கண்கள் தெளிவடையும் பொழுது கர்த்தரே நம்முடைய உறுதியாய் மாறுகிறார். கர்த்தரே நம்மளுடைய ஆதாரமாய் மாறுகிறார். அவர் நம்மளை நிலைநிறுத்துகிற ஸ்தலம் அது ஒரு உறுதியான ஸ்தலமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. நம்மளால் யோசித்து நம்மளுடைய சுய சிந்தனையை நாம் போகும் பொழுது அது எப்படி ஒரு களிமண்ணின் தரையாயோ அல்லது சில நேரங்கள் அது புதை நிலமாவோ காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி நாட்டுகிறாராம்? உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். எந்த இடம் உறுதியான இடம்? எந்த இடத்துல என் பிள்ளைகள் அசைக்கப்பட மாட்டார்கள், எந்த இடத்துல இருந்தால் அவர்கள் கண்கள் எப்பொழுதும் தெளிவாய் இருக்கும் என்பதிலே அவர் உறுதியான இடத்தை தேடி அதிலே நம்மளை கடாவுகிறவராய், அதிலே நம்மளை நாட்டுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட அந்த குச்சியை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறுதி இருந்தால் மாத்திரமே நம் கண்கள் தெளிவுள்ளவர்களாய் நாம் காணப்பட முடியும். நம்முடைய அஸ்திபாரம் அசைவுள்ளதாயும்
நம்முடைய அஸ்திபாரம் புதை நிலமாயும் காணப்பட்டால் நம்முடைய கண்கள் அஸ்திபாரத்து மேலேயே இருக்கும். அந்த அசைவு எப்போ உழுவோமோ, எப்போ நம்ம புதைஞ்சு போயிருவோமோ, இவ்வளவு ஆட்டம் காண்டுதுன்னு சொல்லி அதுலயே நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கும். நம்முடைய சத்துரு எங்க கண்ணி வைக்கிறான்ங்கிறதுல நாம் நோக்கமா இருக்க முடியாது. அதனால் என்ன நடக்கும்? அவர்கள் அந்த புதை நிலங்களிலேயே அதிலே மாட்டிக்கொள்ளுகிறவர்களாயும் அதிலே புதைந்து போகலாயும் காணப்படுவார்கள். சிலர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இந்த போலீஸ்ல அந்த யாராவது ஒரு டெரரிஸ்ட் அல்லது பெரிய யாரையாவது தண்டனைக்குரியவர்கள் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் என்று சொல்லி விசாரணைக்கு பிடித்துட்டு போனா, இது நான் கேள்விப்பட்ட காரியம், பட் ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியல, பட் கேள்விப்பட்ட காரியம், அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிறது மென்டல் டார்ச்சர் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மென்டலா அவர்களை முதலாவது அவங்கள ஒரு அப்படியே நிலக்குலைய வச்சுட்டு அவர்கள் மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தா மாத்திரமே அவர்களுக்குரிய காரியத்துல அவர்கள் உறுதியா இருக்க முடியும். ஆனா அந்த மென்டலா அவர்கள் அந்த மைண்ட் வைஸ்ல அவங்க குலைஞ்சு போகும்போது, அது உறுதி இல்லாம போகும்போது ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் ஒப்புவிக்கிறவர்களா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுவாங்க. அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியமும். நாம் உறுதியான நிலத்திலே நாம் நாட்டப்பட்டால் மாத்திரமே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தெளிவுள்ளதாய் காணப்படும். இல்லாவிட்டால் நம் உலகத்தின் காரியத்திலும் நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் நோக்கமுள்ளவர்களாய் காணப்படுவோமே தவிர தேவன் மீதோ அல்லது சத்ரு வைக்கிற கண்ணியின் மீது நம்மளுடைய கண்கள் நோக்கமாய் இருக்காது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு தேவன் இன்றைக்கு ஒரு குச்சியை கொடுக்கிறார் என்றால் அவர் நம்மளை உறுதியான இடத்திலே நம்மளை நாட்டுகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாத உலகத்தின் லௌகிகத்திலேயே உலகத்தின் காரியத்தை குறித்து கவலைப்படாமல் தேவனையும் தேவனாக்குரிய காரியத்திலே மாத்திரம் சிந்தனை உள்ளவர்களாய் தேவன் நம்மளை நிலைநிறுத்துகிறவராய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். நம்முடைய அஸ்திபாரம் அவருக்குரிய அஸ்திபாரமாய் மாறுகிறது. அவர் நம்மளை உறுதியான இடத்திலே நிறுத்துகிறவராய் மாற்றுகிறார். இந்த உறுதி எப்படிப்பட்ட உறுதியாம்? அந்த உறுதி வந்தால் அங்கே என்ன நடக்குமாம்? வசனம் சொல்லுது, இந்த உறுதி வரும்பொழுது அல்லது இந்த உறுதியை தேவன் கொடுத்தார் என்றால் அங்கே என்ன நடக்கிறது? எப்படிப்பட்ட உறுதியை தேவன் கொடுக்கிறாராம்? அந்த உறுதி 2 விதமான காரியத்தை செய்கிறது. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 45வது வசனத்துல வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு வசனம் சொல்லுகிறது, அவனை நிலைத்திருக்கும்படி செய்வார் என்று சொல்லி. எப்படிப்பட்ட உறுதியை தேவன் கொடுக்கிறார் என்றால் ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிற. ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். எப்படிப்பட்ட உறுதியை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார்? ஒரு மனிதனுக்கு தேவன் அந்த குச்சியின் காலத்தை கொடுத்து அவனுக்கு குச்சியபடி தேவனை கொடுத்து அவனை உறுதியாக்கினால் எப்படிப்பட்ட உறுதியை கொடுக்கிறாராம்? பூரண ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்து அவனை ஞானத்தினாலும் அறிவினாலும் தேவன் நிரப்புகிறார். அவன் உலகத்தின் ஞானத்தினாலும் தெய்வீக அறிவினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் அவன் நிரப்பப்படுகிறவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு ஒரு பூரண ரட்சிப்பை கொடுக்கிறார். அவனுடைய அந்தகாரத்தின் கண்கள் மாற்றப்படுகிறது. அவனுடைய ஏமாற்றப்படுகிற சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. அவனுடைய கண் மயக்கங்கள் மாற்றப்படுகிறது. தடவி தெரிகிற அனுபவங்கள் மாற்றப்படுகிறது. அல்லது அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்காமலே போகும் என்கிற சூழ்நிலை மாற்றப்படுகிறது. ஒடுக்கப்படுகிற பறித்து கொள்ளப்படுகிற சூழ்நிலைகள் அங்கு மாற்றப்பட்டு அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தேவன் அவர்களை உறுதிப்படுத்துகிறார். அப்ப தேவன் நம்மளை உறுதிப்படுத்துகிறார் என்றால் என்ன? அவர் நம்மளை ரட்சித்து மாத்திரம் நம்மளை உறுதிப்படுத்துகிறது அல்ல, அவருடைய ஞானம் அவரால் கொடுக்கப்படுகிற அறிவை தேவன் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை உறுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த உறுதி வரும் பொழுது அதனால் அங்கு என்ன பலன் வருகிறது? வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால் தேவனுடைய பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் நம்மளுக்கு உறுதியாய் கொடுக்கப்பட்டு நம்மளுக்கு தேவன் அந்த குச்சியை கொடுத்து உறுதிப்படுத்தினால் அதனால் என்ன பலனா? வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான், தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாய் உறுதியாயிருக்கும் என்று சொன்னார். சொல்லி
அப்ப முதலாவது இந்த உறுதியினால் தேவன் நம்மளுக்கு எதை கொடுக்கிறார்? நம்முடைய சிங்காசனம் கர்த்தருக்கு முன்பாய் நிலைத்திருக்கிற சிங்காசனமாய் மாறுகிறது. தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாய் உறுதியாய் இருக்கும். நம் தேவனோடு ஆளுகை செய்கிறவர்களாய், தேவனால் சிங்காசனத்தில் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். நம்மளுடைய கண் மயக்கங்களை நாம் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களை ஆண்டு கொள்ளுகிறவர்களாய், சத்ருவின் கண்ணிகளை ஆண்டு கொள்ளுகிறவர்களாய். எப்படி தேவன் ஒரு மனிதனையும் மனுஷியும் ஆதியிலே உண்டாக்கி அவர்கள் பூமி அனைத்தையும் ஆளுகை செய்வார்கள் என்று சொன்னார் அல்லவா, அந்த ஆளுகையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய சிங்காசனம் உறுதிப்பட்டு இருக்கும். இரண்டாவதாக இந்த உறுதியினுடைய பலன் என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். தேவனுக்கு முன்பாக மாத்திரம் நம்முடைய சிங்காசனம் உறுதிப்படுகிறது அல்ல, நாம் பூமியிலும் நம்முடைய குடும்பத்திற்கே நாம் சிங்காசனமாய் மாறுகிறோம். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான். கர்த்தருடைய அந்த உறுதியாக்கி அந்த குச்சி, அந்த ஒரு சாதாரண குச்சியை கர்த்தர் கொடுத்துட்டா தேவனுக்கு முன்பாய் நாம் சிங்காசனத்திலே அமர்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். இரண்டாவது, நாம் பூமியிலே தேவனோடு ஆளுகை செய்து கர்த்தருடைய மகிமையின் சிங்காசனத்தை பெற்று நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய தகப்பனுக்கும் நாம் சிங்காசனத்திலே மகிமையின் சிங்காசனத்திலே உட்காருகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மளுக்கு அந்த உறுதியை கொடுத்துட்டார்னா அது நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது. நாம் ஆவிக்குரிய காரியத்திலும் நாம் ஜெயங்கொண்டவர்களாய் காணப்படுவோம், பூமியின் காரியத்திலும் நாம் ஜெயங்கொண்டவர்களாய் நாம் காணப்படுவோம். அதுதான் தேவனுக்கு முன்பாய் சிங்காசனமாயத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுகிறது. தகப்பனுடைய முன்பாக தன் மகிமை சிங்காசனத்தில் இருப்பான் என்கிறது பூமியின் மேற்கொள்ளப்படுகிற ஜெயத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது. நாம் இரண்டிலையும் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆவியிலே மாத்திரம் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் அல்ல, ஆவியிலே மாத்திரம் நம்முடைய கண்கள் தெளிவுடையவர்களாய் அல்ல, ஆவியிலே மாத்திரம் சத்ருவை மேற்கொள்ளுகிறவர்களாய் அல்ல, பூமியில் வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொண்டு தேவனுக்கு முன்பாகவும் நம்முடைய வீட்டாருக்கு முன்பாகவும் நாம் ஜெயங்கொண்டவர்களாய் நாம் காணப்படுவோம். இப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற ஜீவியமா இருக்கா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், தேவனால் அழைக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறது என்று சொல்லுகிறோம், அவருடைய இரட்சணியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய சிங்காசனம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? நாம் தேவனால் கொடுக்கப்பட்ட சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறோமா, அல்லது சிங்காசனத்தை இழந்து போய் தட்டி தட்டி தவழ்ந்து ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அப்படி ஓடுகிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால், தவழுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், இன்னும் நம்முடைய கண்கள் தெளிவடையவில்லை. நம்மளுக்கு அந்த குச்சி அவசியமாயிருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் நம்மளுக்கு ஒரு குச்சியை கொடுத்து நம்முடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிறார். உங்கள் ஆவியிலே வருகிற போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். உங்கள் ஆவிக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் கண்ணிகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். உங்கள் குடும்பத்திலே வருகிற எல்லா பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். உங்கள் ஜீவியத்திலே வருகிற எல்லா பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையிலே வருகிற, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு இடையே வருகிற கடன் பிரச்சனைகள், போராட்டத்தின் கிரியைகள், உலகத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். யோசித்து பாருங்க, ஒரு ராஜா, ஒரு மனுஷன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த சிங்காசனம் அவனுடைய சிங்காசனமா இருக்கு. அவனுக்கு முன்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன நடக்கும்? அவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறபடினால் அவனுக்கு முன்பாய் தலை வணங்குகிறதாய் காணப்படும். அது அவனுக்கு கீழ்ப்படுகிறதாய் காணப்படும். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே என் காதத்திற்கு கீழ்ப்படிந்து, அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே இச்சகம் பேசி என் பாதத்தின் கீழ்ப்படிந்து என்று வசனம் சொல்லுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். எத்தனை நாள் தான் நாம் அழுதுகிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியல, எத்தனை நாம் அழுது கொண்டு இருப்போம்.
இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் காணப்படுகிறபடினால், அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறபடினால் நம்மளையும் ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவதாக இந்த குச்சி என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, அது ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த குச்சியினுடைய 2வது அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். அந்த வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீதிருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியாய் வைத்திராதிருந்தாலானால் நாம் சோதோமை போல குமராவை போல ஒத்திருப்போம். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, குச்சி என்பது 2வது எதை காட்டுகிறது? அது தேவனால் மீந்திருக்கிறதை காட்டுகிறது. இங்க வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தி ஒரு குச்சியை போலவும் என்று சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் மீந்திருக்கிற அனுபவம். நம்முடைய கண்கள் தெளிவில்லாதது நிமித்தமாக, நம்முடைய கண்கள் மயக்கத்தினாலும் அந்தகாரப்பட்டது நிமித்தமா அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போயிட்டோம், அநேக காரியங்கள் இழந்து போயிட்டோம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை கொஞ்ச காரியத்தில் மீதி வைத்திருக்கிறார். நம்மளை முற்றிலும் அழிந்து போகாதபடி, நாம் முற்றிலும் எல்லாவற்றையும் இழந்து போகாதபடி, முற்றிலும் நாம் மடிந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை மீதம் வைத்திருக்கிறார். இதுதான் அந்த குச்சியின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. முதலாவது குச்சி என்பது உறுதி, 2வது குச்சி என்பது மீந்து இருக்கிறது. இந்த மீந்து இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால் மீந்து இருக்கிறது என்பது அது தேவனுடைய இரக்கத்தை காட்டுகிறது. அந்த 9வது வசனம் சொல்லுவது பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமராவுக்கு ஒத்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தேவனுடைய இரக்கத்தை காட்டுகிறது. ஒரு பக்கத்துல நம்முடைய கண்கள் தெளிவில்லாமல் சொருகி போனதாய், மயக்கத்தின் நிமித்தமாய் சத்ருவின் பிடியிலே மாட்டி ஒடுக்கப்பட்டு பறிகொடுக்கிறவர்களாய் மாறினோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய இரக்கத்திலே நம்மளுக்கு அவர் மீதியாய் நம்மளை வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய குச்சியை கொடுத்து நம்மளை மீந்திருக்க செய்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அந்த குச்சி இருக்கிறதுனாலதான் நம்முடைய போராட்டத்தில் இன்னைக்கு இவ்வளவு நாள் நம்மளால் நிலைச்சிருக்க முடியுது. சில நேரம் நாம் விழுந்து போகிறோம், அநேக நேரம் நாம் ஒடுக்கப்படுகிறோம். ஆனா சில நேரங்களில் நாம் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கும் ஜீவனுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்றால் அந்த குச்சியின் மீந்து போன ஆசீர்வாதம், மீது தேவனால் இரக்கத்தினால் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை காட்டுது. அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவன் நாம் இந்த குச்சியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அந்த மீந்திருக்கிறதிலும் நம்மளுக்கு இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட இரக்கமாம்? வசனம் சொல்லுகிறது, எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுது, நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கு எங்களுக்கு யூதாவிலும் எருசலேம் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பேர்சபாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். இதுதான் அந்த கொஞ்ச இரக்கம், இதுதான் அந்த குச்சியின் கொஞ்சம் மீந்திருக்கிறதை காட்டுது. இந்த கொஞ்சம் மீந்திருக்கிறது எப்படிப்பட்ட மீந்திருக்கிறதாம், எப்படிப்பட்ட இரக்கத்தை காட்டுது? அது நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், ஆனாலும் இன்னும் மீண்டு வருவதற்கான ஆதாயம் அங்கு காணப்படுகிறது. நம்முடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன, ஆனாலும் அதை எழுப்பி கட்டுவதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு நம்மளுக்கு குச்சியை கொடுத்து நம்முடைய கண்களை தெளிவுபடுத்துகிறார்னா என்ன அர்த்தம்? அவருடைய இரக்கத்தின்படி கடந்த நாட்கள் நீங்கள் இழந்து போனீர்கள் அல்லவா, உங்களுடைய சூழ்நிலைகள் எரிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது அல்லவா, உங்கள் வாழ்க்கை இடிந்து போன வாழ்க்கையை காணப்படுகிறது அல்லவா, அவைகளை நீங்கள் மீண்டும் எழுப்பி கட்ட போகிறீர்கள். அதற்கு தேவையான ஆதாரத்தை கர்த்தரே உங்களுக்கு கொடுக்கிறார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, யார் அந்த ஆதாரத்தை கொடுக்கிறார்? பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க பண்ணினார். தேவனுடைய மனுஷர்கள் அந்த ஆதாரத்தை கொடுக்கல, தேவனுடைய ஜனம் தீர்க்கதரிசிகள் அந்த ஆதாரத்தை கொடுக்கல,
இஸ்ரவேலின் ராஜாவோ யூதாவின் ராஜாவோ அந்த ஆதரவை கொடுக்கல. பெர்சியாவின் ராஜா, யார் இவர்களுடைய எதிரியாய் காணப்பட்டாரோ, யார் இவர்களை ஒடுக்க நினைத்தானோ, அதே காரியத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு அதை திரும்ப கொடுக்கிறார். இதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை தேவன் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில யார் உங்களை ஒடுக்க நினைச்சாங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா, எப்ப பார்த்தாலும் உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களா, அவங்களின் நிமித்தமா தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்கா, அவங்கள் நிமித்தமா தான் உங்க கலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டு காணப்படுதா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் அந்த குச்சியின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த குச்சி வரும் பொழுது யார் உங்கள் அலங்கங்களை இடிக்கவும், யார் உங்களுடைய காரியத்தை சத்துருக்களை இடித்து பண்றார்களோ, அதே சத்துருக்களை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் அலங்கங்களை எழுப்பி கட்டும்படி கிருபை செய்கிறார். அதே காரியத்தை கொண்டு சத்துருக்களை கொண்டு தேவன் அலங்கங்களை இடித்து அந்த அலங்கங்களை எழுப்பும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இங்கு அலங்கத்தை இடித்ததும் அந்த எருசலேமின் தேவ ஆலயத்தை இடித்ததும் வேறு ஜனமாய் இருந்தாலும் அவர்களும் சத்துருதான். பெர்சிய ராஜாவும் சத்துருதான். பெர்சிய ராஜாவும் இஸ்ரவேலுக்கு விரோதமா தான் இருந்தான். ஏன்னா எஸ்ரா அங்கதான் அவன் பானபாத்திரக்காரனாய் காணப்படுறான். அப்ப அவர்கள் ஆளுகிறவர்களாய் காணப்பட வேண்டியவங்க அங்க பானபாத்திரக்காரனாய் காணப்படுறான். அப்ப அவர்களும் சத்துருதான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பட்சித்தவனிடத்திலிருந்து தேவன் இன்றைக்கு பட்சணத்தை கொடுக்கிறார். நீங்க யார் சத்துரு என்று நினைத்தீர்களோ, யார் உங்களுடைய ஆகாரத்தை பிடுங்கி போடுவார்கள் என்று நினைத்தீர்களோ, அவர்கள் நிமித்தமாகவே உங்களுடைய இடிக்கப்பட்டவைகள் கட்டப்படுகிறது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்தில் எங்கள் தேவனை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் குச்சியின் இரக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றார். நீங்க இருக்கிற அடிமைத்தனத்திலே உங்களை கைவிடாமல் தேவன் உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறார். எந்த இடத்துல உங்கள் கண்கள் தெளிவில்லாதபடியினால் நீங்கள் விழுந்து போனீர்களோ, எந்த இடத்துல உங்கள் கண் மயக்கத்தின் நிமித்தமாய் நீங்கள் விழுந்து போனீர்களோ, எந்த இடத்துல உங்கள் கண்கள் அந்தகாரப்பட்டபடினால் விழுந்து போனீர்களோ, எந்த இடத்துல தந்திரத்தினால் ஏமாற்றப்பட்டீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்களை கைவிடாதபடி உங்களை தப்புவிக்கிறவர்களாய் உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். நமக்கு இந்த அந்தகாரப்பட்டதுல ஒரு காரியத்தை பார்த்தோம். கண் அந்தகாரப்படுகிறது என்பது எதை காட்டுகிறது? அது செத்தவனை போல் ஆகிறதை காட்டுகிறது என்பதை நேற்று இரவு நாம் பார்த்தோம். அது செத்தவனை போல மாறுகிறதை காட்டுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அப்படின்னா இந்த அந்தகார கண்கள் நிமித்தமாய் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய காரியங்கள் மரணத்தை போல், மரித்ததை போல, செத்ததை போல் காணப்படலாம். ஆனால் இந்த குச்சி தேவன் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம், இப்படிப்பட்ட அந்த குச்சியை நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. நம்முடைய கண்கள் தெளிவடைய வேண்டும் என்றால் அந்த குச்சி நம்மளுக்கு மிகவும் அவசியமாயிருக்கு. அந்த குச்சி வந்தால் மாத்திரமே தேவனால் நாம் உறுதிப்படுத்தப்படுவோம். தேவனால் நம்முடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படும். பூமியையும் ஆவிக்குரிய காரியத்தையும் ஆளுகைகளாய் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, நாம் மரித்து போன இடத்திலே நாம் உயிர்ப்பிக்கிறவர்களாயும், இடிந்து போனவைகளை எடுப்பித்து கட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம்மளுக்கு ஆதாயமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறுவார்கள். இது தேவனால் மாத்திரமே நம்மளுக்கு நடக்கிறதா இருக்கு. இது நமக்கு ஒரு குச்சியை தேவன் கொடுக்கும் பொழுதுதான் அது நடக்கிறதா இருக்கு. அதனாலதான் எஸ்ரா சொல்லுகிறான், தேவன் எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுத்து, சரி இந்த ஒரு குச்சி வந்து விட்டது, இந்த குச்சியை நிமித்தமாய் தேவன் நம்மளை உறுதிப்படுத்திட்டாரு, இந்த குச்சியை கொண்டு தேவன் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டி நம்மளை உயிர்ப்பிச்சுட்டார். அப்படி உயிர்ப்பிச்சுட்டு உறுதிப்படுத்திட்டார்னா அடுத்து என்ன நடக்குது? இந்த குச்சியினால் வருகிற என்ன பலன் என்ன? நம்ம உறுதிப்படுத்தி அப்படியே உயிர்ப்பிச்சுட்டு அப்படியே விட்டு போகிற தேவன் அல்ல. அங்க என்ன நடக்கிறது? அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய இரக்கத்தையும் உறுதியை நாம் பெற்ற உடனே அந்த வசனம் சொல்லுது. எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க, எங்களுக்கு ஒரு குச்சி கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து. தேவன் நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறார். தேவன் நம்முடைய கண்களை தெளிவுள்ளவர்களாய் நம்மளை மாற்றுகிறார் என்றால், முதலாவது நம்மளை உறுதிப்படுத்துகிறார், இரண்டாவது நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அதனால் என்ன நடக்கிறது? நம்முடைய கண்கள் பிரகாசமுள்ள கண்களாய் மாறுகிறது. மங்கி போன கண்கள் பிரகாசமுள்ள கண்களாய் மாறுகிறது.
அந்தகாரப்பட்ட கண்கள் பிரகாசம் உள்ள கண்களாய் மாறுகிறது. கண் சொருகி போய் கண் மயக்கத்தில் காணப்பட்ட கண்கள் பிரகாசம் உள்ள கண்களாய் மாறுகிறது. அதோடு மாத்திரம் தேவன் நிறுத்தாமல் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கும். அவரே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அவராலே கிருபை கிடைத்தது. கர்த்தர் நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறார் அந்த குச்சியை கொடுத்து. அதனால் என்ன நடக்குது? தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மளை நிரப்புகிறார். அவர் நம்மளை உறுதிப்படுத்தும் பொழுது அது தேவனுடைய பலத்தை காட்டுது. அவர் நம்மளுக்கு இரக்கதை, அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறது என்பது, அடிமைத்தனத்தில் கைவிடாமல் இருக்கிறது என்பது இரக்கத்தை காட்டுது. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு கொஞ்ச நாள் தான் காணப்படும். ஆனா நம்மளுடைய ஜீவியம் நிலைத்திருக்கணும், நாம் கர்த்தருக்குள் உயர்ந்தவர்களாய் காணப்படணும், கர்த்தருக்குள் நல்லா வளரணும்னா அவருடைய கிருபையும் அவருடைய கண்களின் பிரகாசமும் நம்மளுக்கு அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மளுடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய கண்களை தேவன் பிரகாசிப்பிக்கிறார். இந்த கண்கள் பிரகாசிப்பிக்கிறதுங்கிற காரியத்தை நான் சொல்லும் பொழுது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். நான் பாண்டிச்சேரியிலே நான் பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு காரியம் சம்பவித்தது. அங்கு வந்து அங்கு காலேஜ்ல காணப்பட்ட ஒரு சிஸ்டருக்கு திடீரென்று பிசாசு பிடித்து அவர்களுக்கு காலேஜில் இருக்கிறவங்க என்னென்னமோ ஜோம் பண்றோம், கிட்டார் எடுத்து வாசிக்கிறாங்க, வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்க, எல்லாம் நிறைய முழங்கால் போட்டு ஜெபிச்சு பார்த்தாச்சு. ஆனாலும் உள்ள இருக்கிற ஆவி போற மாதிரி தெரியல. அதுக்குள்ள ஒரு ஆவி, 2 ஆவியோ, அநேக ஆவிகள் காணப்பட்டது. எப்பெல்லாம் ஜோம் பண்றோமோ அது அப்படியே கேட்டை விட்டு வெளியில போறது போல காணப்படும். உடனே அதனால நாங்க அந்த காலேஜ்ல இருந்து ஒரு சர்ச்சுக்கு அடிக்கடி போவோம். அந்த சர்ச்சில் தான் சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுவோம். காலேஜ்லேயும் ஒரு சண்டே சர்வீஸ் இருக்கும், ஈவினிங் மார்னிங் அந்த சர்ச்சில் போய் சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுவோம். அந்த சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுற சர்ச்சுக்கு நாங்கள் அந்த சண்டே சர்வீஸில் அந்த பொண்ணு அங்கே கூட்டு போயிருந்தோம். காலேஜில இருந்து கூட்டு போயிருந்தாங்க. கூட்டு போயிட்டு அங்கே பிரசங்கம் நடந்தது, பிரசங்கிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெப வேலை வந்துச்சு. ஜெப வேலை வந்த உடனே இந்த ஸ்பிரிட் வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்படியே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. உடனே பாஸ்டர் சொன்னார், அப்படியே சாதுவாய் முடித்துட்டு நம்ம பிறகு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மாத்திரம் வச்சுட்டு மற்ற எல்லாரையும் கூட்டத்தை முடித்து அனுப்பிவிட்டார். கூட்டத்தை முடிச்சு அனுப்பிட்டு அந்த பொண்ணுக்காய் ஜெபிக்கும் போது பார்த்தா உள்ள இருந்து நிறைய ஆவிகள் வெளிப்படுது. அநேக ஆவிகள் பிடித்தவர்களை போல் காணப்படுகிற அந்த ஸ்திரீ உடனே அங்க இருக்கிற அந்த புல்பிட்டே ஒரே கையில தூக்குறது போல பெரிய பயங்கரமான காரியத்தெல்லாம் அந்த பிசாசு காட்ட ஆரம்பிச்சிச்சு. அவர்கள் எவ்வளவோ திறத்த பார்த்தார்கள், ஆனாலும் அந்த காரியம், அந்த பிசாசு அங்க வெளியில போற மாதிரி தெரியல. 1-2 போயிருச்சு. ஆனா ஒரே ஒரு பிசாசோ 2 பிசாசோ அங்க உறுதியா இருக்கு, நான் போக மாட்டேன், ஜீவனை எடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போவேன் என்று. உடனே ஈவினிங்ல ஒரு போதகர் அங்கு வந்தார். அந்த சபைக்கு அடிக்கடி வந்து பிரசங்கம் பண்ணுகிறவர், அந்த சபை போதகர் அல்ல, சபைக்கு வந்து விசிட்டிங் பாஸ்டரா வந்து பிரசங்கம் பண்ணுகிறவர். அவருக்கு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்து ஒண்ணுமே அவர் சொல்லல, இயேசுவின் நாமத்திலே என்று சத்தமா கூட அவர் பேசல. அவர் அந்த பொண்ணை பார்த்து என் கண்ணை பாருன்னு தான் சொன்னார். அந்த கண்ணை பாரு என்று சொன்ன உடனே என் வாழ்க்கையில் நான் முதல் தடவை பார்க்கிறேன், அந்த ஸ்திரீ, அந்த பிசாசினால் பிடித்திருந்த அந்த ஸ்திரீ அப்படியே தலை திரிக்க அந்த இடத்துல இருந்து ஒரு 15-20 அடி அப்படியே நகண்டு சடதடன்னு ஓடியாச்சு. திரும்பி அவர் ஒண்ணுமே சொல்லல, கூப்பிட்டாரு, பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க, உட்கார வச்சாங்க, என் கண்ணை பாரு. உடனே அங்க இருக்க அந்த பிசாசு பிடித்த அந்த ஸ்திரீ சொல்றாங்க, கண்ணை மட்டும் நான் பார்க்க மாட்டேன், கண்ணை அக்கினி கண்ணை போல இருக்கு. அவர் வேற என்னமே சொல்லல, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என் கண்ணை பாரு. திரும்பி அவர் கண்ணை பாருன்னு சொன்ன, கண்ணை பார்த்தோன்னு உள்ள இருக்கிற பிசாசுகள் அலறி அடிச்சு ஓட ஆரம்பித்தது. அந்த ஸ்திரீக்கு அன்னைக்கு அவர் ஜெபித்தார், அவர் போராடி ஜெபித்தார். உடனே ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைத்தது. கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? அந்த போதகருடைய அவர்கள் அதிகமான வார்த்தை எதுவுமே பேசல. அந்த ஒரு அவர் கண்ணுடைய பிரகாசத்துல இருந்து தேவனுடைய பிரசன்னம் அவருடைய கண்ணில இருந்து வெளிப்பட்டது. அங்க இருந்து ஆடிக்கொண்டிருந்த எல்லாராலையும் துரத்த முடியாத ஒரு பிசாசு அங்கு ஓடினதை நான் பார்த்தேன். அப்ப நம்முடைய கண்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை தேவன் கொடுக்கிறார். கண்கள் தெளிவடையணுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது நல்லா பார்க்கறதுக்கு மாத்திரம் அல்ல, அந்த கண்கள் பிசாசுகளை ஓட வைக்கும், அந்த கண்கள் பிசாசுகளை நடுங்க வைக்கும், அந்த கண்கள் நம்மளுடைய போராட்டத்தை முற்றிலும் நிர்மூலமாக்கி போடும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட பிரகாசத்தை தான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார்.
தேவன் நம்முடைய கண்களை தெளிவாக்கி நம்மளுக்கு ஒரு குச்சியை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை உறுதிப்படுத்தி இரக்கத்தினால் உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களை பிரகாசிக்கிற கண்களாய் மாற்றுகிறார். நீங்கள் இருளிலே நடக்கும் பொழுது உங்கள் கண்கள் உங்களுக்கு பிரகாசத்தின் வெளிச்சமாயிருக்கும். அந்த இருளிலே மறைந்திருக்கிற மறைபொருட்கள் உங்களுக்கு வெளியரங்கமாகும். சத்துரு எதிர்த்து வரும் பொழுது அந்த கண்களை பார்த்தான் என்ற சத்துரு தெரித்து ஓடுகிறவனாய் காணப்படுவான். இது எப்ப நடக்குது? தேவனுடைய கிருபையை கொடுக்கும் பொழுது. இதனாலதான் நாம் பார்த்தோம், தேவன் உறுதியை கொடுக்கிறார் என்றால் அவர் பூரண ரட்சிப்பை கொடுத்து ஞானத்தையும் அறிவையும் தேவன் கொடுக்கிறார். தேவன் அவராலே கிருபையும் என்று சொல்லி வசனம் சொல்லு. அப்ப அவருடைய கிருபையை நம்மளுக்கு கொடுத்து இன்றைக்கு நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறார். இப்படிப்பட்ட பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் எந்த போராட்டமானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த சத்ருவானாலும் சரி, அவைகளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுவார். பிசாசுகள் நடுங்கி ஓடுகிறதாய் காணப்படும். இரண்டாவதாக, நம்முடைய கண்கள் தெளிவடையணும்னா அங்க என்ன நடக்கணும்? இரண்டாவதாக வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இரண்டாவதாக ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்கள் தெளிவடையணும், அங்க என்ன சம்பவிக்கணும்? அவர்களுடைய கண்களை தேவன் திறக்கணும். கண்கள் தெளிவடையணும், அங்க என்ன நடக்கணும்? தேவனினால் அந்த தேவ மனுஷனுடைய தேவ பிள்ளைகளுடைய கண்கள் அங்கு திறக்கப்படணும். இங்க என்ன நடக்கிறது? ஆகாருடைய கண்கள் திறந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இங்கு யாருடைய கண்களை தேவன் திறக்கிறாராம்? ஆகாருடைய கண்களை தேவன் திறக்கிறார். ஆகார் ஆபிரகாமினால் துரத்தப்பட்டுட்டான். சாராளி நிமித்தமாய் கர்த்தர் அவனே அந்த ஆகாரையும் அவனுடைய குமாரனையும் துரத்தி விடுறார். அங்கு வெளியில அவன் அந்த வனாந்தரத்திலே, பேர்சபா வனாந்தரத்திலே அவள் சுற்றி தெரிகிறாள். அப்படி சுற்றி தெரியும் பொழுது அவளுடைய துருத்தியில இருக்க தண்ணி குறைஞ்சு போகுது, தண்ணி இல்லாமல் போகிறது. உடனே என்ன செய்கிறாள்? ஆகார் தன் பிள்ளையை செடியின் கீழே விட்டுட்டு அவள் அம்பு எறியும் தூரத்துல போய் அவள் அழுது புலம்புகிறாள். ஆனா அங்க என்ன நடக்குது? கர்த்தர் அவளுடைய கண்களை திறக்கிறார். ஏன் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தாராம்? கர்த்தர் அவளுடைய கண்களை திறப்பதற்கான காரணம் என்ன? வசனம் சொல்லுது பாருங்க, 17வது வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய கண்கள் தெளிவடையணும்னா நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்கணும். நம்மளுடைய சத்தத்தை தேவன் கேட்கும் பொழுது, நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறார். இங்க வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய சத்தம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி ஆகாருடைய சத்தம் எப்படி இருந்துச்சாம்? 16வது வசனம் சொல்லுது, தூரத்திலே எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறார். அவன் குமாரன் சாகிறதை அவளால் பார்க்க முடியல. அங்கு அவ தூரத்துல போய் சத்தமிட்டு புலம்பி அழுகிறா. என் குமாரன் சாகிறத பார்க்க முடியலையேன்னு சொல்லி கதறி அழுகிறா. ஆனா அங்கு பிள்ளையினுடைய சத்தம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. வசனத்தின்படி பாத்தீங்கன்னா அங்கு பிள்ளை அழுததற்கான ஆதாரம் அங்கு சொல்லப்படல. பிள்ளை சத்தம் போட்டு அழுதது என்பதற்கான வசனம் அங்கு சொல்லப்படல. அதுக்கு பதிலாய் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்றால். இங்க வசனம் இன்டைரக்டா ஒரு காரியத்தை சொல்லுது. பிள்ளையின் சத்தம் எப்படி இருந்துச்சா? அது ஒரு முணுங்கலாய் காணப்பட்டுச்சு. மரணத்திலே இருக்கிறவனுடைய சத்தம் எப்படி இருக்குமோ, மரணத்தை பார்க்கிறவர்களுடைய சத்தம் தான் பெரிய ஓலமாய் இருக்கும். ஆனால் மரணத்தில் இருக்கிறவனுடைய சத்தம் எப்படி இருக்கும்? அது ஒரு முணுங்கலாய் காணப்படும். அவனால் கத்தவும் முடியாது, அவனால் சத்தம் போட்டு அழுகவும் முடியாது, அவனால் கண்ணீர் சிந்தியும் அழுக முடியாது. அவனுடைய சத்தம் யாருக்குமே கேட்காது. அது அவனுக்குள்ளாக மாத்திரம்தான் கேட்கும்.
அது அவனுக்கு மட்டும்தான் கேட்கிற மாதிரி இருக்கும். அது அந்த முனங்கல் சத்தம், அதை தேவன் கேட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம அநேக நேரம் நம்முடைய கண்கள் தெளிவடையலைன்னா, நம்மளுக்கு போராட்டம் வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? நம் மற்றவர்கள் இடத்துல போய் ஓடி போய் அழுகிறவர்களா இருக்கிறோம். அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து ஓடி போய் தூரத்துல போய் உட்கார்ந்து கதறி கதறி அழுகிறவர்களாய் காணப்படுறோம். அல்லது தேவ சமூகத்துல வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி புலம்புகிறவர்களாய் அழுகிறவர்களாய் ஆகாரை போல் காணப்படுறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஆகாரனுடைய அழுகையை கேட்கல, இஸ்மவேலினுடைய அழுகையை கர்த்தர் கேட்டார். இங்க நீங்க யோசிக்கலாம், அது பிள்ளை என்று போட்டிருக்கு, கை குழந்தை கதறி கதறி தானே சாகிறதுக்கு முன்னாடி அழுகணும். அங்க பிள்ளைன்னு சொல்லி இருக்கு. ஆனா அவனுடைய வயசு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்மவேலினுடைய வயது 16 வயது. ஏனென்றால் ஆபிரகாம் 86 வயசுலதான் இஸ்மவேலை பெறுகிறான். 100வது வயசுலதான் அவனுக்கு ஈசாக்கு பிறகுறான். ஈசாக்கினுடைய பிள்ளை ஆபிரகாமினுடைய பிள்ளையாக ஈசாக் பால்குடி மறக்கும் பொழுதுதான் இஸ்மவேல் அந்த கூடாரத்திலிருந்து துரத்தப்படுறான். அப்ப 86 வயசுல இருந்து 102 வயசு வரைக்கும் எவ்வளவு காலங்கள் இருக்கிறது? 16 வருஷங்கள் இருக்கு. அப்ப இஸ்மவேலினுடைய வயது 16. அப்ப ஒரு வாலிப பையன் சாக போறான்னா எப்படி அழுவான்? அவனுக்கு தண்ணி கிடையாது, அவன் நாவு வறண்டு போயிருச்சு, அவனால் எந்த வார்த்தையும் பேச முடியல, நாவு ஒட்டி போயிருச்சு. நீங்க உபவாசம் இருந்து பாத்தீங்கன்னா, ஆகாரமும் உண்ணாம எந்த பானமும் குடிக்காமல், அதாவது ஜூஸோ வாட்டரோ குடிக்காம ட்ரை ஃபாஸ்டிங்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாய் தெரியும், உங்களுடைய உதடுகள் அப்படியே காஞ்சி போயிடும். அது அப்படியே அந்த உதடுகள் ஒட்டி போயிடும். நீங்க ஆன்லைன்ல கூட சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, வனாந்தரத்துல இருந்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உடம்பெல்லாம் அப்படியே டீஹைட்ரேட் ஆகும். அவங்களுடைய நினைவுகளை அவர்கள் மறந்து போவாங்க. அப்படி அவர்கள் பிதற்றுகிறவர்களை போல பேச ஆரம்பிப்பாங்க. எங்க நடக்கிறாங்கன்னு தெரியாது, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, எதோ பேசுவாங்க, மைண்ட் மாறினவர்களாய் பேசுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே படுத்து விடுவாங்க, அவர்களுக்கு பாடி அப்படியே டீஹைட்ரேட் ஆகும். அப்படியே அதுல சத்தமே இல்லாம சாவார்கள். இந்த சூழ்நிலை தான் அங்க இஸ்மவேலுக்கு நடக்குது. அவன் சத்தம் யாருக்குமே கேட்கல. அவனுடைய தாயாரோ அம்பு பாயும் தூரத்துல இருக்கிறார், ரொம்ப தூரத்துல தள்ளி போய் அவர் இருக்கிறார். அவளுடைய கதறலின் சத்தம் அங்கிருந்து இங்க கேட்குது. ஆனா இஸ்மவேலின் சத்தம் யாருக்குமே அங்க கேட்கல. ஆகாருக்கு கூட அதை கேட்க முடியாத சூழ்நிலை. ஆனா கர்த்தரோ இஸ்மவேலின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய கண்கள் தெளிவடையணும்னா நாம போராடி அழுது பிரயோஜனம் கிடையாது. தேவ சமூகத்திலே நாம் தனித்து உட்காரும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். இங்க ஆகார் இஸ்மவேலை விட்டு ஓடினது நிமித்தமாகத்தான், இஸ்மவேல் தனித்து விடப்பட்ட நிமித்தமாகத்தான் இஸ்மவேல் புலம்பலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கணும்னா நம்ம அநேகரை கூட்டிக் கொண்டு அழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, கதறி அழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மறைவிடத்திலே தேவனிடத்திலே முன்னங்களோடு நாம் பேசுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்பார். முன்னங்களோடு கர்த்தர் சமூகத்திலே பேசுகிறதை தேவன் கேட்பார். அதனால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுவோமாக. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நம்முடைய கண்களே இருளடைந்து போனாலும் சரி, நம்ம தனியாய் ஒரு இடத்துல போய் நீங்க முணங்கி பாருங்க, கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். சாதாரண தேவ சமூகத்துல அப்படி உட்கார்ந்து நீங்க யார்கிட்டையும் சத்தமே கேட்காம நீங்க தேவனோட பேசி பாருங்க, அது மிகப்பெரிய பலனை கொடுக்கிறதா இருக்கும். நம்ம கத்தி அழுகிறதை காட்டிலும் இது மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுக்கிறதாய் காணப்படும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்படி புலம்பும் தேவ சமூகத்துல முணுங்கும் பொழுது, நாம் தனித்திருந்து கர்த்தரோடு பேசும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். அதனால் என்ன நடக்குது? அங்கு ஆகாரனுடைய கண்களை தேவன் திறந்தார். இங்க ஆகாரனுடைய கண்கள், ஏன் பிள்ளையினுடைய கண்ணை திறக்காம தேவன் ஆகாரனுடைய கண்ணை திறந்தார் தெரியுமா? ஒன்னு, பிள்ளையால இன்ச்சு நடக்க முடியாது. 2வது, இங்கு பிரச்சனை வருவதற்கான காரணமே ஆகார் தான். இஸ்மவேல் பிறந்ததற்கான காரணம் ஆகார். அப்ப யார் நிமித்தமா எனக்கு பிரச்சனை வந்ததோ அவர்களுடைய கண்களை தேவன் திறந்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க,
யார் நிமித்தமாய் நீங்கள் போராட்டத்துல மாட்டிக்கொண்டு இருக்கீங்க? யார் நிமித்தமாய் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? யார் நிமித்தமாய் உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது? யார் நிமித்தமாய் நீங்கள் மரித்து போக வேண்டிய சூழ்நிலையில காணப்படுகிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் அவர்களுடைய கண்களை திறக்கிறார். அதனால் என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவள் கண்கள் திறக்கப்பட்டது. 19வது வசனம், அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இங்க சொல்யூஷன் வருகிறது. சொல்யூஷன் இஸ்மவேல்கிட்ட கொடுக்கப்படல, ஆகாரின் இடத்துல கொடுக்கப்படுது. அவள் வந்துதான் பிள்ளைக்கு கொடுக்கிறாள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கதறி அழுதீங்கன்னா மத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா தேவ சமூகத்துல நீங்க தனித்திருந்து சத்தமே கேட்காம அவரிடத்துல நீங்க முணங்குனீங்கன்னா, யாரு பிரச்சனையோ எது பிரச்சனையா காணப்படுதோ அந்த இடத்துல தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அது உங்களுக்கு ஆதரவை கொண்டு வரும். எந்த இடம், எந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தது, எந்த மனிதர்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தார்கள், அவர்களே உங்களுக்கு ஆதரவாய் மாறுவார்கள். அவர்களே உங்களுக்கு குடிக்க தண்ணீரை கொண்டு வருவார்கள். அவர்களே உங்கள் கண்களை திறந்து, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு ஆதாயமாய் மாறுவார்கள். கர்த்தருடைய கிரியை அப்படிப்பட்ட கிரியையா இருக்கிறது. இங்க தண்ணீர் துறவு என்பது எதை காட்டுகிறது? அது ஜீவனை திரும்ப கொடுத்ததை காட்டுது. நீங்க விளக்கமா அதை நல்ல புரிஞ்சுக்கணும்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே உமது அடியான் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டாமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடிக்கும் பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. தேவன் சொல்லுகிறார், அவர் நம்முடைய கண்களை திறக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய உயிரை தேவன் திரும்ப கொடுக்கிறார். உங்களுடைய உயிர் என்பது எதை காட்டுகிறது? அது தேவன் மீது வைத்திருக்க நம்பிக்கை, தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம். நம்ம விசுவாசம் தான் நம்மளை இன்றைக்கும் தேவனுக்குள்ளாய் உறுதியாய் உயிருள்ளவர்களாய் நம்மளை காக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு உயிரை திரும்ப கொடுக்கிறார். அவர் நம்முடைய கண்களை திறக்கிறது மாத்திரமல்ல, ஒரு ஜீவ நீரூற்றை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த ஜீவ நீரூற்று நம்மளுக்கு கொடுக்கிறபடினால் நம்மளுக்கு உயிர் திரும்ப வருகிறது. நம்முடைய கண்கள் தெளிவுள்ளதாய் மாறுகிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட கண்களாய் நம்மளுக்கு மாறுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை நம்மளுக்கு செய்கிறவராய் மாறுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 இப்படியா சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த உயிர், இந்த ஜீவன், இந்த விசுவாசத்தினால் அங்கு என்ன பலன் வருகிறது? கண்கள் திறக்கப்படுகிறதுனால் என்ன பலன் வருது? நாம் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய கண்கள் தெளிவடைகிறதுனா சாதாரண விஷயம் அல்ல. அது நம்மளை சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவருடைய அதிசயங்களை நாம் காண்போம். அவர் செங்கடலை பிளக்கிறதை நாம் பார்ப்போம். யோர்தானின் கரை உருண்டு ஓடுகிற யோர்தானை வெட்டாந்தரையாய் மாற்றுகிறதை நாம் பார்ப்போம். காடையை கொண்டு வருகிறதை நாம் பார்ப்போம். தேவனுடைய மகத்துவங்களை நாம் பார்க்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய கண்களை தேவன் திறக்கும்படி நாம் செபிப்போமாக. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை தெளிவுபடுத்துகிறார் என்றால் என்ன? இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை திறங்க. இதை இன்னொரு உதாரணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, லூக்காவின் புஸ்தகத்துல எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போகிறாங்க. அவர்களோடு இயேசுவும் நடந்து போறாரு. அவர்களோடு உட்கார்ந்து அப்பத்தை பிக்கும் போதுதான் அவர்களுடைய கண்கள் தெளிவடைகிறது. அங்கு கண்கள் திறக்கப்படன்னு சொல்லல, தெளிவடைகிறது என்று சொல்லலாம். அவர்கள் உணர்ந்து உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். அதனால் என்ன நடந்தது? அவர்கள் தேவ அதிசயத்தை கண்ணார பார்த்தாங்க. சீஷர்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி தங்கள் கண்ணார அதிசயங்களை பார்த்தார்கள். 12 சீஷர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே இவங்க தான் அவர்களை எதை பார்த்தார்கள்.
அப்ப தேவன் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில தேவனுடைய அதிசயத்தை காணணுமா, தேவனுடைய மகத்துவத்தை காணணுமா, தேவனுடைய ஜீவனை நீங்கள் காணணுமா, உங்களுக்கு பிரச்சனையா இருந்தவர்கள் உங்களுக்கு தாகத்தை தீர்க்கும்படி ஓடி வரணுமா, உங்கள் கண்கள் திறக்கப்படும். இது மாத்திரமல்ல, வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேதத்திலே 6 குறிப்பு தேவன் கண்களை திறந்ததனால் நடந்த காரியம் என்று சில காரியங்களை வேதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. தேவன் இந்த இடத்துல மாத்திரம் அவர்களுடைய கண்களை திறக்கல, இன்னும் சிலருடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். அதனால் என்ன நடந்தது என்று குறிப்பை மாத்திரம் நாம் பார்ப்போம். வசனம் இப்படியே சொல்லுகிறது. முதலாவது, அவர் பிலேயாமின் கண்களை திறந்தார். என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனத்துல வாசித்தோம் என்றால், கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அதனால் என்ன நடந்தது? அவன் தூதனை தரிசித்தான். 2வது, கர்த்தருடைய வழியை அவனுக்கு காண்பிக்கப்பட்டு அதிலே நடக்கிறவனாய் மாறினான். மாறுபாடு சிந்தனை உள்ளவன் இப்ப கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவனாய் மாறினான். தூதனை தரிசிக்கிறவனாய் அவன் மாறினான். 2வதாக யாருடைய கண்களை தேவன் திறந்தார்? தபித்தாளின் கண்களை திறந்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தபித்தாளின் கண்களை தேவன் திறந்தார். அதனால் அங்கே என்ன நடந்தது? அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அநேகர் தபித்தாளின் கண்கள் திறக்கப்பட்டபடினால் அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள். 3வது யாருடைய கண்ணை திறந்தார்? வசனம் சொல்லுகிறது, எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை தேவன் திறந்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தார். அதனால அங்க என்ன நடந்தது? தேவனுடைய இராணுவங்களை அவன் பார்த்தான். தேவனுடைய அக்கினிமயமான ரதங்களை அவன் பார்த்தான். தேவனுடைய இராணுவத்தின் குதிரைகளை அவன் பார்த்தான். 4வதாக யாருடைய கண்களை தேவன் திறந்தார்? பிள்ளையின் கண்களை திறந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் 7 முறை தும்பி பிள்ளையின் கண்கள் திறக்கப்பட்டது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்கு பிள்ளையின் கண்கள் திறக்குது. இது எதை காட்டுகிறது? அதனால் அங்கு என்ன பலன் வந்தது? தேவன் மீது சூனேமித்தால் நம்பிக்கையுள்ளவராய் மாறினான். தேவன் மீது அவள் விசுவாசம் கொள்ளுகிறவளாய் மாறினான். 5வதாக யாருடைய கண்ணை தேவன் திறந்தார்? யோவான் புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசித்தோம் என்றால், பிறவி குருடனுடைய கண்களை தேவன் திறந்தார். பிறவி குருடனுடைய கண்களை இயேசு திறந்தார். அதனால் என்ன நடந்தது? அவன் தேவகுமாரனையே கண்டார். வேதத்துல சீசர்களிடத்துல சொல்லாத காரியத்தை தேவன் ஒரு இயேசுவானவர் ஒரு குருடன் இடத்துல சொல்லி இருக்கிறார்னா யார் இடத்துல என்றா அந்த பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டான் அல்லவா, அவனிடத்துலதான். அவனிடத்துல போய் இயேசு கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா? உடனே அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா யார் அந்த தேவனுடைய குமாரன் எனக்கு தெரியாது. உடனே இயேசு சொல்றார், உன்னிடத்தில் பேசுகிற நானே, உன்னிடத்தில் பேசுகிறவரே தேவகுமாரன். அப்ப தேவனுடைய ரகசியத்தை கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. எதனால்? அந்த பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்ட. இது மாத்திரமல்ல, இதோடு இன்னும் 7 குருடர்களுடைய கண்களை தேவன் திறந்ததை நான் பார்க்க முடியும். யோவான் 9வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அந்த குருடன் மாத்திரமல்ல, அதை தவிர 7 குருடர்கள். அப்போ மத்தேயு 9:27-31 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு 2 குருடர்களை நாம் பார்க்க முடியும். மார்க் 8:22-26 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு பெதஸ்தாவில் அங்க இருக்கிற ஒரு குருடனை நாம் பார்க்க முடியும். அங்க இருக்கிற ஆவிக்குரிய குருடனாய் காணப்பட்டவனை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 12:22-23 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா அங்கு பிசாசினால் பிடிக்கப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு பேச முடியாதவனுடைய ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும். அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்ததை நாம் பார்க்க முடியும். லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 35வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேவன் ஒரு குருடனுடைய கண்களை தேவன் திறந்ததை நாம் பார்க்கலாம். அவர் ஜெரிகோவுக்கு போற வழியிலே. மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் அங்கேயும் 2 குருடர்களின் தேவன் கண்களை திறக்கிறார். அதே போல் நம்ம இப்ப பார்த்தபடி யோவான் புஸ்தகம் 9வது அதிகாரம். அப்ப ஆக மொத்தம் அவர் 8 குருடர்களின் கண்களை திறந்திருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, 8 குருடர்களின் கண்களை திறந்தவர், பிலேயாமின் கண்களை திறந்தவர், தபித்தாளின் கண்களை திறந்தவர், எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தவர்.
அந்த சிறு பிள்ளையினுடைய கண்களை திறந்தவர் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறவாமல் இருப்பாரோ? அவர் நம்முடைய கண்களை தெளிவுபடுத்தாமல் இருப்பாரோ? அந்த தெளிவுபடுத்தினால் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும். இன்றைக்கு இதை தேவன் ஒரு சவாலாய் கொடுக்கிறார். உங்க ஜீவியத்தின் நிமித்தமா என்ன மாற்றம் வந்திருக்கிறது? உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டபடினால் தேவனுடைய தூதர்களை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்களா? உங்கள் கண்கள் திறக்கப்பட்டபடினால் அநேகர் விசுவாசிகளாய் மாறி இருக்கிறாங்களா? உங்கள் கண்கள் திறக்கப்பட்டபடினால் தேவனுடைய குமாரனை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்களா? இயேசுவை தரிசித்திருக்கிறீர்களா? உங்கள் கண்கள் திறக்கப்பட்டபடினால் தேவனுடைய ராணுவத்தை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்களா? உங்கள் கண்கள் திறக்கப்பட்டபடியினால் நீங்கள் தேவனுக்குள்ளாய் உறுதியுள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்களா? அல்லது இயேசு 7 குருடர்களின் கண்களை திறந்தது போல இன்றைக்கு உங்களுடைய கண்களை திறந்தபடியினால் இது ஒரு வரலாற்று சான்றாய் அமைந்திருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படி காணப்படுது? நம்மளால் என்ன நன்மை நடந்திருக்கு? நம்மளால் அநேகருக்கு என்ன மாற்றம் வந்திருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய கண்களை திறக்கிறபடினால் அது நமக்கு ஜீவனாய் மாறுகிறது, நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது, தேவனுடைய அதிசயங்களை காணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் மூலமாய் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவார். அநேகர் தேவனை தரிசிப்பார்கள், அநேகர் தேவகுமாரனை தரிசிப்பார்கள், அநேகர் கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். இதுதான் கண்கள் தெளிவடைகிறதை காட்டுது. நாம கண்கள் தெளிவடைகிறவர்களாய் இருந்தோம் என்றால் நாம் அநேகர் தேவன் பட்சமாய் நடத்துவோம். இதனாலதான் வசனம் சொல்லுகிறது, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ, அவர்கள் இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? நம்முடைய கண்கள் தெளிவாய் இருக்கும் என்றால் அநேகர் தேவன் பக்கம் திரும்புவார்கள். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை தெளிவுபடுத்துகிறார். தேவன் நம்முடைய கண்களை தெளிவுபடுத்தி நம்மளையும் தேவன் உறுதிப்படுத்தி நம்மளை தேவன் உயிர்ப்பிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவன் நம்மளுடைய கண்களை பிரகாசிக்க வைத்து நம்முடைய சத்துருக்களை ஓட பண்ணுகிறார். பிசாசின் கிரியைகள் ஓடி போகிறது, சத்ருவானவன் ஓடி போகிறான். இரண்டாவது, தேவன் நம்முடைய கண்களை திறந்து நம்மளுக்கு ஜீவன் நீரூற்றை கொடுத்து நம்மளுடைய உயிரை திரும்ப வர பண்ணுகிறார். அதனால் நாம் அநேகருக்கு ஜீவனுள்ளவராய் மாறப்போகிறோம். நாம் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். யோசித்து பாருங்க, ஒரு காலத்துல நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காய் நாம ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு காலத்துல நம்முடைய ரட்சிப்புக்காய் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு அநேகரை ஜீவனுள்ள பாதையிலே நடத்த போகிறார். இது எப்ப நடக்கும்? கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது. அன்றைக்கு இஸ்மவேலின் கண்களை கர்த்தர் திறந்தார் என்றால் இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உங்களுடைய கண்களை அவரால் திறக்க முடியும். அன்றைக்கு குருடனுடைய கண்களை திறந்தார் என்றால் இன்றைக்கு தேவன் உங்களுடைய கண்களையும் அவர் திறக்க முடியும். அதற்கு நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும், தேவ சமூகத்துல நாம் முணங்கணும். நாம் கதறி அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. தனித்து தேவனோடு நேரத்தை செலவிடுங்க, தனித்து தேவனோடு நேரத்தை புலம்புங்க, தேவனோடு முணங்குங்க. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கண்களை நீர் திறந்ததுக்காய் நன்றி. எங்கள் கண்கள் தெளிவுள்ள கண்களாய் நீர் மாற்றினதுக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அந்தகாரப்பட்டு கண் மயக்கத்தினால் நடந்த சம்பவங்களை தேவன் இன்றோடு நிறுத்தி போட்டு ஆண்டவரே எங்கள் கண்கள் தெளிவடையவும், எங்கள் கண்கள் பிரகாசிக்கவும், எங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாய் நீர் கிரியை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை காணுகிற பிசாசுகள் ஓடுவதாக, உம்முடைய பிள்ளைகளின் கண்களை பார்க்கிற பிசாசுகள் ஓடுவார்களாக. அதே போல ஆண்டவரே, அப்பா சோதரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்கள் திறக்கப்பட்டபடினா இவர்கள் அதிசயங்களை காண்பார்களாக, வேதத்தின் அதிசயங்களை இவர்கள் காண்பார்களாக. அநேகர் இவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்படட்டும், அநேகர் இவர்கள் மூலமாய் விசுவாசிகளாய் மாறட்டும், அநேகர் இவர்கள் மூலமாய் தேவகுமாரனை தரிசிக்கட்டும். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை தரிசித்து தேவனுடைய இராணுவங்களை பார்ப்பார்களாக. அப்படிப்பட்ட தெளிந்த கண்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ளாங்க. அப்படி செய்யறக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.